Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நரம்பு தளர்ச்சி நீங்கிறதுக்கு எந்தெந்த விட்டமின்கள் அவசியம், அந்த விட்டமின்கள் எந்த விதமான உணவுப் பொருட்கள்ல எந்த விதமான ஃபுட்ல எல்லாம் ரொம்பவே இருக்குது. இத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல கொடுத்துக்கிறேன் फ्रेंड्स. அதாவது நரம்பு தளர்ச்சி நீங்கிறதுக்கு எந்த விட்டமின்கள் தேவை, அந்த விட்டமின்கள் நிறைந்துள்ள உணவுகள் எவை இத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே காட்டும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும் தான் நம்ம சேனல் படிப்படியாக grow ஆகும். ஓகே फ्रेंड्स, லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. நமது உடலில் நரம்புகளின் வலைப்பின்னல் உள்ளது. மனித உடலில் நரம்பு மண்டலம் ஒரு அதிசயம். தண்டுவடமும் மைய நரம்பு மண்டலமாக, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அமைகின்றன. அவற்றில் இருந்து புறப்படும் நரம்புகள் அனைத்தும் சேர்ந்து நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன. உடலின் ஒவ்வொரு செயல்பாடு மற்றும் வேலைக்கும் அவை தேவைப்படுகின்றன. இது நினைவகம் மற்றும் உணர்வுகள், கேள்வி, காட்சி, அதாவது காட்சி மீன்ஸ் நம்ம பார்க்கிறது, மனம், ஸ்மெல், சுவை, டேஸ்ட் ஆகியவற்றுடன் மூளை நரம்புகள் பிரதானமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றன. வலுவான நரம்புகள் நல்ல ஆரோக்கியத்திற்கு அவசியம். இது உடலுக்கு பலம் தரும். உங்கள் நரம்புகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீரிழிவு, கொலஸ்ட்ரால், ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களின் ஆபத்துகளிலிருந்து மிகவும் தப்பலாம். இன்றைய இளைய தலைமுறையினரை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நரம்பு தளர்ச்சி. காலையில எழும்பும் போதே உடல் நடுக்கம், சோர்வு, தலைவலி, களைப்பு, அதாவது டயர்டா ஃபீல் பண்றது, நிலை தடுமாற்றம், ஸ்டெபிலிட்டி இல்லாம ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கிறது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது. நரம்பு தளர்ச்சியை நீக்கும் 5 விட்டமின்கள் மற்றும் அந்த விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை பற்றி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நரம்புகளை வலிமையாக்கும் 5 விட்டமின்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ளது விட்டமின் B12. நரம்புகளின் வலிமைக்கு விட்டமின் B12 மிகவும் முக்கியமானது. அவற்றின் குறைபாடு காரணமாக நரம்புகள் பலவீனம் அடைகிறது. இந்த விட்டமின்கள் பெற முட்டை, இறைச்சி, காளான், மஷ்ரூம் மற்றும் கீரைகள் அதிகம் சாப்பிட வேண்டும். அடுத்து விட்டமின் B9. விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட் என்று அழைக்கப்படுகிறது. இது நரம்புகளுக்கு அவசியமான மற்றொரு விட்டமின் ஆகும். கருவின் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியம். அதனால்தான் பிரெக்னன்ட் லேடிஸுக்கு ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. பச்சை இலை காய்கறிகள், சோயா பீன்ஸ், கருப்பு பீன்ஸ், அதாவது பிளாக் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ் மற்றும் கிவி ஃப்ரூட், இதெல்லாம் இந்த விட்டமின் B9 அதாவது ஃபோலிக் ஆசிட் அதிக அளவுல இருக்குது. ஸோ இதை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிடணும். மெயினா பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த விட்டமின் B9 ரிச் ஃபுட்ஸை அதிக அளவுல நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிடணும். முக்கியமான விட்டமின் என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் இ. இந்த விட்டமின் இ குறைபாடு நரம்புகளை பலவீனப்படுத்தும். இந்த விட்டமின் இ எதுலாம் இருக்குதுன்னா, எது மூலமா நமக்கு அதிக அளவுல கிடைக்கும்னா வெஜிடபிள் ஆயில், அதாவது காய்கறி எண்ணெய், அதுக்கப்புறம் நட்ஸ், பாதாம், அக்ரூட் போன்ற பருப்புகள், கிவி ஃப்ரூட், இந்த உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிடுறது மூலம் நமக்கு விட்டமின் இ நமக்கு கிடைக்கும். அடுத்த 2 விட்டமின் என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் B6 அண்ட் விட்டமின் B1. இந்த 2 விட்டமின்கள், அதாவது B6 அண்ட் B1, இந்த 2 சத்துக்களும் உடலில் அனைத்து நரம்புகளையும் வலுப்படுத்த பயன்படுகிறது. இந்த விட்டமின் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா வாழைப்பழம், நிலக்கடலை, பச்சை இலை காய்கறிகள், எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையா இருக்குதோ, அதாவது நம்ம வெஜிடபிள் மார்க்கெட் போகும்போது எந்த காய்கறிகள் பச்சை கலர்ல இருக்குதோ, கிரீன் கலர், இதுல விட்டமின் B6 அண்ட் B1 இருக்குதுங்க. ஸோ இதை இந்த பச்சை இலை காய்கறிகளை நம்ம அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிடணும். பச்சை காய்கறிகள் இல்லாம ஓட்ஸும் நம்ம அதிக அளவுல நம்ம சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு விட்டமின் B6 அண்ட் விட்டமின் B1 நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோவிலுமே நம்ம சொல்றதான் திரும்ப நீங்க எந்த விதமான ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க எந்த விதமான ஹோம் ரெமெடிஸையும் ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் யூடியூப்
வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபேமஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க அவங்களுடைய வீடியோவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீடியோவா இருந்தாலும் சரி, யாருடைய வீடியோவா இருந்தாலும் நீங்க வீடியோவை மட்டும் பார்த்து நீங்க எந்த ஒரு ஹோம் ரெமிடிஸையும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அது சம்டைம்ஸ் ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும். நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து இமிடியேட்டா உங்களுக்கு வரும். நம்மளுடைய சேனலும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் படிப்படியாக வந்து க்ரோ ஆகும். உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் வந்து இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.